தாவீது சொன்ன மாதிரி என்னை பார்த்து நாள்தோறும் எதிரிகள் உன் தேவன் எங்கே என்று கேட்கிறார்கள், எனக்கோ பலன் இல்லை சொல்றாரு இல்லையா சங்கீத புஸ்தகத்தில்? எதுக்கு பலன் இல்லை? அவன் என்னை பார்த்து வழியறான், திட்டுறான், இஷ்டத்துக்கு பேசுகிறான், வாய்க்கு வந்தபடி பேசுகிறான், கேள்வி மேலே கேள்வி கேட்குறான், என் ஆண்டவரை தூஷிக்கிறான், என் ஆண்டவர் நாமத்தை தூஷிக்கிறான், நீ பாடுறியான்னு சொல்லி திட்டுறான், நீ ஆராதிக்கிறேன்னு சொல்லி திட்டுறான், சர்ச்சுக்கு போனியான்னு சொல்லி திட்டுறான், ஆலயத்துக்கு போனேன்னு திட்டுறான், நீ நியாயப்பிரமாணத்தை வசனத்தை சொன்னியே அப்படின்னு திட்டுறான். தோத்துறோம், எனக்கோ பலன் இல்லை. ஆமே, அந்த பலன் எனக்கு ஐயோ இப்படி பார்த்து கேட்குறாங்களப்பா, ஒன்றும் சொல்ல வழி இல்லையே, நான் என்ன பண்ணுவேன், நான் இவங்களை என்ன சொல்லி நான் சமாளிப்பேன், வாயை அடைப்பேன், முடியலையே. அந்த பலன், ஆமே, அந்த பலன் நமக்கு இல்லாத இடத்தில், இல்லாத நேரத்தில் கர்த்தர் நம்மை கீர்த்தி உள்ளவர்களாக்குவார், புகழ்ச்சி உள்ளவர்களாக்குவார். ஆமென். இப்படி கேட்ட மனுஷன் இந்த வருஷம் இனிமே கேட்க மாட்டான். அல்லேலூயா, தோத்திரம். இப்படி கேட்ட மனிதன் எல்லாம் தோத்திரம் இந்த ஆண்டு நம்ம முன்னாடி நின்று தோத்திரம் நம்மளை ஆச்சரியப்படும்படி பார்ப்போம். ஆமென். அல்லேலூயா. நம்ம வேதனைப்படும்படி நம்ம முன்னாடி நின்று தோத்திரம் என்ன அப்படின்னவன் அப்படிங்களா அப்படின்ற அளவுக்கு கர்த்தர் மாற்றுவா. அல்லேலூயா, அல்லேலூயா. போன என்ன பண்ண பண்ணிட்டியா, செஞ்சு என்ன பண்ண முடிச்சிட்டியா, அப்படியே போனிய சாதிக்கிறேன்னு சாதிச்சிட்டியா, அப்படியே எல்லாத்தையும் முடிசாய்ப்பேன், நீ எல்லாத்தையும் சாதிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி தோத்திரம் நமக்கு அவங்க முன்னாடி பதில் வைக்க முடியாமல் நம்ம வாயை மூடி பல நேரத்தில் அடைஞ்சி வந்திருப்போம் பத்தியா, அமைதியாக வந்திருப்போம் பத்தியா, தலை குனிஞ்சு வந்திருப்போம் பத்தியா, பேச முடியாமல் வாயில் வார்த்தை இல்லாமல் வந்திருப்போம் பத்தியா, இவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது, ஏது பதில் சொல்றதுன்னு தெரியாம வந்திருப்போம் பத்தியா. அந்த பலன் இல்லாத இடங்களில், இதுவரைக்கும் நாம சந்தித்த சூழ்நிலைகளில் கர்த்தர் நம்மை புகழ்ச்சிக்குள்ளவர்களாய் மாக்குவார். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நம்ம வாழ்க்கையை ஒரு புகழ்ச்சிக்குள்ளாக்கும் போது அப்படிப்பட்டவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் கொடுக்கிற புகழ்ச்சியே அவன் கேட்கிற கேள்விக்கு பதிலாய் நிற்கும். ஆமென், ஆமென். கையை உயர்த்தி சொல்லுவோம், என் வாழ்க்கை அப்படி மாறும். ஆமென்.